வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் வெகு நாட்கள்லாம் இல்லை. இந்த மாதத்தை தவிர்த்தால் இன்னும் 3 மாதங்கள் மட்டுமே இருக்கிறது. எல்லா கட்சிகளுமே தேர்தல் வேலைகளில் தீவிரமாக ஈடுபட தொடங்கிவிட்டார்கள். அதிமுகவில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடந்தது. மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட்டணியை பற்றி நான் பார்த்துக் கொள்கிறேன், மெகா கூட்டணியை நான் கட்டமைக்கிறேன் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கூறியிருக்கிறார். அதே நேரத்தில் பூத் கமிட்டி அமைக்கிறது, வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கிறது, குறிப்பாக மாவட்ட செயலாளர்களுடைய வேலை வேட்பாளர்கள் யார் நின்னா சரியாக இருக்கும், யாருக்கு அந்தஸ்து இருக்கிறது, யாருக்கு வாக்கு வரும்ன்றதை பற்றிய பட்டியலை கேட்டிருக்கிறார். அது தொடர்பாக ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்களையும் மாலையில் தனியாகவும் சந்தித்திருக்கிறார் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர். மீண்டும் ஒரு முறை பாஜகவோட கூட்டணி இல்லை, இப்போ இல்லை, 26 இல்லைன்னு உறுதிபட சொல்லியிருக்கிறார். இப்போது பாஜக என்ன செய்ய போகிறது? அதிமுக தங்களோடு வரும் அப்படின்னு பாஜக இன்னும் நம்பிக்கொண்டிருக்கிறதா? வேட்பாளர்களையே இறுதி செய்ய தொடங்கிவிட்டது அதிமுக. குறிப்பாக சிறுபான்மையினர் மதச்சார்பற்ற கூட்டணி அப்படின்ற மாநாடுகள் எல்லாம் கலந்து கொண்ட பிறகு அவர்களுக்கு அந்த வாக்குகள் வருமா அப்படின்ற கேள்விகள்லாம் ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக இல்லாத பாஜக அணிக்கு பாஜக தயாராகிவிட்டதா, அவர்கள் தலைமையில் ஒரு அணி அமையுமான்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் எடுபடுமா இபிஎஸ்னுடைய ஃபார்முலா விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்துகளோடு. நம்முடைய அரசியல் விமர்சகர், அதிமுக ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு பொங்கலூர் மணிகண்டன் இணைகிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல அரசியல் விமர்சகர் திரு கலை அவர்களும் இணைந்திருக்கிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். ஓபிஎஸ் ஆதரவு கொள்கை பரப்பு செயலாளர் திரு புகழேந்தி அவர்கள், பெங்களூர் புகழேந்தி, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் திரு ஜேவிசி ஸ்ரீராம் இணைய இருக்கிறார். நான் முதல்ல திரு புகழேந்தி அவர்கள்ட்ட ஆரம்பிச்சலாம் அப்படின்னு. திரு புகழேந்தி, இப்போதான் ஒவ்வொரு ஊரா கூட்டங்களை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். கூட்டணி அமைக்கப்படும், நாங்கள் பாஜகவோட கூட்டணி அமைப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் பார்த்தீங்களா, அதிமுக அடுத்தடுத்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் போட்டு வேட்பாளர்களை ஃபைனல் பண்ண போறாங்க சார். வேட்பாளர்களை ஏற்கனவே தேர்வு பண்ணிட்டு இருக்காங்க சார். குட் ஈவினிங் டு தந்தி டிவி. கர்கே, என்ன அஜெண்டா கர்கே? ஒரு கட்சிக்கு சென்ட்ரல்ல மத்தியில ஆட்சி அமைப்போம், யார் பிரைம் மினிஸ்டர்? இந்தியா கூட்டணியா, என்டிஏ கூட்டணியா? இது ரெண்டு தான் இப்ப வலுவா நின்று போராடிட்டு இருக்கு. அதுல இந்த கட்சியினுடைய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் மிக தெளிவா அப்பையிலிருந்தே நாங்க நிலைப்பாட்டை மாற்றாமல், பாரத பிரதமருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா இருக்கு, அவர் நான் வரணும்னு விரும்புறேன்னு ஓபனா சொல்லிட்டார். அதை நீங்க மென்ஷன் பண்ணீங்க. எதை நோக்கி? இல்லை, பழனிசாமி சுற்றி இருப்பவர்கள் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் வரணும்னு சொன்னாங்க. ஒரு 2-3 பேரு, மிஸ்டர் பொன்னையனும் சேர்ந்து, அறிவாய்ந்தவர் அவர் அண்ணன், அவர்லாம் சொல்லி இருக்காரு பொன்னையன் இவர் தான் பிரைம் மினிஸ்டர் நாட்டுக்கு வரணும்னு சொல்லி. ஏதாவது ஒரு அஜெண்டா வேணும்ல உங்களுக்கு? எதுவுமே இல்லாம மத்தியில போய் நாங்க நிக்கிறோம்னு சொன்னா, தேர்தலில் கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா என்ன காரணம் சொல்லுங்க? இது எதுக்காக, எதை நோக்கி சொல்லுங்க பாப்போம். அதனாலதான் அம்மா அன்னைக்கு என்ன பண்ணாங்க, ஓபனாவே வரேன், இந்த கேள்வி எழுந்ததால் தான் நான் பிரதம மந்திரி ஆகிறேன் அம்மா சொல்றாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கணும்ல, ஒரு மோட்டோ இருக்கணும்ல. எதுவுமே இல்லாம நாங்க இந்த நிலைப்பாடுன்னு சொல்ற மாதிரி நீங்க ஒரு நிலைப்பாடு சொல்லுங்க. அரசியல் இன்றைக்கு அவங்க ஸ்ட்ராட்டஜி பாஜக மேல அதிருப்தியில இருக்க ஓட்டு, குறிப்பா சிறுபான்மையினர் ஓட்டும் வேணும், திமுக மேல அதிருப்தியில இருக்க ஓட்டு வேணும். ரெண்டையும் சப்சிடைஸ் பண்ற மாதிரி ஒரு கட்சி இருக்குன்னா இன்னைக்கு அதிமுக மட்டும் தானே. ரெண்டு பக்கம் எதிர்ப்புகளும் அவங்களுக்கு ஒரு நினைக்கிறாங்க, எதிர்ப்போட்டும். அப்படியா நடந்த அத்தனை பில்லையும் ஆதரிச்சு நாடாளுமன்றத்துல ஒரு பில்ல விடல, எல்லாத்துக்கும் வாக்களிச்சு மோடிஜி வாழ்க்கைன்னு சொல்லி 2-3 மாசத்துக்கு முன்னாடி இந்த மிஸ்டர் KP முனுசாமி மாதிரி உலக தலைவர்களிலே மிகவும் உயர்ந்தவர் பாரத பிரதமர் மோடிஜின்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சியே பிரதானமா நினைச்சு இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்ததுலாம் பொய்யா? இப்ப திடீர்னு முஸ்லீம்கள் மேல ஞாபகம் வந்துருச்சா? ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லட்டுமா கார்கே? ஆடி போயிடாதீங்க கேட்டு. எந்த அளவுக்கு இஸ்லாமிய சகோதரிகள் கட்சியில பாதிக்கப்பட்டார்கள் உங்களுக்கு நான் சொல்றேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸா பார்த்தது. உங்களுக்கு தெரியுமா, நிலோபர் கபில் ஒரு மேடம், அவங்க அம்மாவால் அமைச்சராக்கப்பட்டவர், தொடர்ந்து ஜெயிச்சு அங்க இருந்தாங்க. அவர்களை மாவட்ட செயலாளர் பதவியில் தூக்கி எறிகிறாங்க. எரியறதுக்கு காரணம் யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது அங்க இருக்க லோக்கல் மினிஸ்டர் பண்ண வேலை எனக்கு தெரியும். சார் வீட்டுல 3 சாவு சார்.
3 பேர் இறந்துட்டாங்க கொரோனாவில. அந்த மாதிரி கண்ணீர் விட்டு கதறிச்சு. எந்தெந்த இடத்திலெல்லாம் இஸ்லாமியர்கள் முதுகில் குத்த முடியுமோ அங்கெல்லாம் குத்தி முடிச்சுட்டு இப்ப இஸ்லாமியர்கள் அவங்க நம்பிடுவாங்களா? கிறிஸ்தவர்கள் நம்பிடுவாங்களா? நான் தெரியாம கேட்கிறேன். இப்பதானே பொதுக்குழு குடிச்சு மறுபடியும் என்ன கூட்டம், மறுபடியும் ஒரு கூட்டத்தை போட்டு எல்லா மாவட்ட செயலரும் பத்திரமா இருங்க, அவங்கள பாதுகாப்பா பாத்துக்கோங்கன்னா எனக்கு கிடைச்ச நியூஸ் அடிக்கிறீங்க பரவாயில்ல, நான் பொய்லாம் பேச உங்களுக்கு தெரியும். 18 எம்எல்ஏக்கள் அதிமுக இருந்து வெளியே போக தயாராகி விட்டார்கள் சார். அது பழைய கதை. 18 எம்எல்ஏக்கள் தினகரனோட போனாங்கல்ல, அதானே? அது தினகரனோட போனதா நிக்க போச்சு. அதான் உங்களுக்கு தெரியுமா அந்த கதை? அது இல்ல. இப்போ 18 பேர், இப்ப 23 பேர் 22 பேர் வேணும். இந்த 18 பேரும் எப்போ இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள் தெரிஞ்ச உடனே பாரதிய ஜனதா கூட்டணி தொடர வேண்டும் என்று இந்த நிலைப்பாட்டை எடுத்தவர்கள் யாருன்னு நான் பின்னாடி வரேன். இதை எடுத்த உடனே வேற வழி இல்லாம தான் வேகமா இப்ப என்ன நெசசரி இருந்தது, அர்ஜென்டா மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்தை போட்டு நீங்க எல்லாம் மெட்ராஸ்லயே இருக்கணும், பத்திரமா அவங்களை எல்லாம் பாத்துக்கோங்கன்ற ஒரு நிலைப்பாடு. ஏன், என்ன காரணம்? புதிய தகவல் சொல்லிருக்கீங்க, ரிலீஸ் பண்ணுங்க. இன்னும் டீடைலா சொல்றேன் கார்கே, டீடைலா பேசுங்க. சொல்லுங்க சார், இதற்காகத்தான் இவர்தான் பிரதம மந்திரி, நாளை இவர்களை தான் ஆதரிப்போம். கேப்போம் சார், இன்னும் டீடைலா பேசுவோம். முக்கியமான கேட்டுட்டு வந்து டீடைலா பேசுவோம். இந்த நேரத்தில் திரு ஜேபிசி ஸ்ரீராம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார், அரசியல் விமர்சகர். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். திரு பொங்கலூர் மணிகரன் அவர்கள்ட்ட இப்பதான் பொதுக்குழு கூடிச்சு, அதுக்கு முன்னாடி மாவட்ட செயலாளர் கூட்டம், அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் கூட்டம், புகழேந்தி கேள்வி எழுப்புறேன். இது அச்சமா வியூகமான கேள்வி வராதா? தாங்க அபத்தமான பதிலுக்கெல்லாம் யூகத்துக்கெல்லாம் பதில் சொல்றது என்னோட தரப்புக்கே குறைவு நினைக்கிறேன். ஏன்னா அதிமுக மிக கட்டுப்பாட்டோடும் ஒழுங்கோடும் அம்மா எப்படி கட்சி நடத்துனாங்களோ அதே ராணுவ கட்டுப்பாட்டோடு எடப்பாடி தலைமை இருக்கிறத எல்லாரும் கண் கூட பாக்குறான். இன்னொன்று, இன்றைக்கு நடைபெற்ற மாவட்ட செயல்கூட்டம் முக்கிய அஜெண்டாவே வந்ததுல 2 விஷயம். ஒன்று நாடாளுமன்ற தேர்தல், இன்னொன்று அந்த பூத் கமிட்டி அமைக்கப்பட்டதுக்கான விவரங்கள். இந்த 2ஐ தாண்டி வேற எல்லாம் அது தேவையும் இல்லை, பேசவும் இல்லை. அதாவது யூகம் வந்தாங்க இதே மாதிரி ஏற்கனவே ஸ்லீப்பர் செல் நபர் பார்த்துருப்பீங்க, 100 ரூபாய் சுத்திட்டு இருந்தாரு. கருத்து என்ன சொல்றாங்க, அதே கருத்தை இருக்கு. அதாவது அண்ணன் எப்ப சாவா தென்னை எப்ப காலி ஆகும்னு பார்த்தாங்க. அதிமுகவில் அம்மா மறைவுக்கு பிறகு யார் தகுதியான தலைவர் என்று மக்களும் செய்தாங்க, கட்சிக்காரரும் விரும்பிட்டாங்க. இன்றைக்கு கட்டுக்கோப்பாடு இருக்கு ஒரு புறம். இரண்டாவது, பாஜக கூட்டணி பற்றியும் பேசுறாங்க. 1998 அம்மா அவர்கள் பாஜகவோடு கூட்டணி வைத்து வாஜ்பாய் தான் பிரதமர் என்று மிக கடுமையாக பாராட்டி பேசி ஆட்சி அமைப்பு உதவி எல்லாமே செஞ்சுட்டு ஒரே வருஷம் ஏன் மாறினாங்க? அவங்க ஒரு அரசியலை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நாளும் முக்கியமானதுங்க. அந்த அடிப்படையில் மக்கள் விரும்பாத ஒன்றை அதிமுக என்றைக்குமே எடுத்ததில்லை. அதாவது எதிர் யார் என்று முடிவு செய்து கொண்டு அதற்கேற்ற அரசியல் வியூகத்தை அமைப்பதுதான் அதிமுக கடந்த காலம். நேற்று வரைக்கும் இன்னைக்கு நாங்க விலகிட்டோம், சிறுபான்மை ஓட்டு போடுங்கன்னா ஓட்டு போட்டுருவாங்களான்னு கேட்டார் சார். நீங்க இஸ்லாமியருக்கு எதிரான சட்டம் எதுன்னு சொல்ல வரீங்களோ அதை பிள்ளையார் சொல்லி போட்டு விதை ஒன்றி கொண்டு வந்து திமுக அன்னைக்கு வாஜ்பாய் ஆட்சியலுக்கு போதார். இவங்க நீங்க அப்படித்தான் எல்லாமே திமுக விதை ஊன்றி அது முளைவிட்டு வளர்கிற அளவுக்கு செய்து விட்டு பிறகு அதற்கு எதிராகவே போராடுகிற ஒரு அரசியல் கபட நாடகத்தை கடந்த காலத்தில் செய்ததுங்க. அதிமுக அல்ல. அதிமுக தெளிவா சொல்ற 98 அம்மா சொன்னாங்க. அதுக்கு பிறகு சென்னையில் நடந்த மாநாட்டுல பகிரங்கமா சொன்னாங்க பாஜகவோடு சேர்ந்து மன்னிப்புன்னு. 2004 கூட அது ஒரு விஷயம். ஆனாலும் கூட எடப்பாடியார் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் விரும்பல, அதிமுக தொண்டர்கள் விரும்பல என்று சொன்னவுடன் அதற்கான முடிவை மிக சரியான நேரத்துல சரியா எடுத்துட்டாங்க. இதை சிறுபான்மை மக்கள் ஒண்ணு மதுரையில பாத்தீங்க, எஸ்டிபி மாநாடு லட்சக்கணக்கான மக்கள் அற்புதம் பேசினாங்க. நீங்க நெல்லை முபாரக் மட்டுமல்ல, உமர் பாரூக், டெஹ்லான் பாவி இவரெல்லாம் பேசி கேட்டிருப்பீங்க. அவரெல்லாம் எப்படி எடப்பாடியாரை பெருமைப்படுத்துறாங்க நம்பலாம் வந்திருப்பீங்க. யாரோ ஒரு நபர் கட்சியில் ஓரங்கட்டப்படுறது ஒதுக்கப்பட்ட பேசுகள்லாம் யாரும் கேட்கப்படுறது இல்லைங்க. அந்த கூட்டத்தில் இஸ்லாமிய சகோதரருடைய அந்த மனக்குமரலை, மனதில் இருக்கிற எண்ணங்களை அங்க டெஹ்லான் பகையும் சரி, அண்ணன் நெல்லை முபாரக்கும் சரி, அண்ணன் உமர் பாரூக்கும் சரி மிக அற்புதமா சொன்னாங்க. எடப்பாடியார் தான் ஏற்கனவே கிறிஸ்துவ மாநாடு கோயம்புத்தூர் போட்டாங்க, பல்லாயிரக்கணக்கான கூட்டம். அதே மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு திரண்டு எடப்பாடியார் தான் சிறுபான்மைகளின் பாதுகாவலர் என்பதை அவர்கள் முடிவெடுக்கிறாங்க. யாரோ ஒரு நபர் இந்த வாக்குகள் வருமா? இல்ல நான் கேக்குறேன், இப்போ இந்த வாக்குகள் வருமா? இப்போ கிறிஸ்தவர்கள் வாக்குகளும் இஸ்லாமியர்கள் வாக்குகளும் கூட்டத்துக்கு கூப்பிடுவாங்க, அது வாக்குகளா மாறுமா? நீங்க வாக்குகளுக்காக மட்டும் அதிமுக எந்த பணியும் செய்யல. உண்மை சொன்னா பாதுகாப்பது அதிமுகவின் நோக்கம். சிறுபான்மை மக்கள் உட்பட இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த
உண்மையான உணர்வோடு தான் அதிமுக இயங்குகிறது. எடப்பாடியார் அதெல்லாம் கடந்து போய் ஒரு பச்சை தமிழராக இன்னைக்கு புரட்சி தமிழ் என்ற பட்டத்தோடு அவர் இன்னைக்கு மக்கள் அழைக்கப்படுகிறார். அவருக்கு இல்லாத அக்கறை யாரு சார் இருக்கும் போது, அதாவது கட்சி முழுமையா வந்த பிறகு தங்களிடத்துல இருக்கிற அந்த விரக்தியை மறைப்பதற்காக எல்லாம் பரப்புறாங்க. ஊடகத்தை பயன்படுத்தி 10 பேர் உட்கார வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு பிரஸ் மீட் வச்சு செய்தி பரப்பி விவாதமாக்காத ஒழிய மற்றபடி அதிமுகவை சேதாரப்படுத்துகிற எந்த வலிமையும் யாருக்கும் கிடையாதுங்க. எடப்பாடியார் மிகச்சிறந்த ஒரே நிமிஷம் திருப்புகழ், எவ்வளவு நாளைக்கு இந்த மாதிரி கதை சொல்லிட்டு இருக்க போறீங்க, ஸ்லீப்பர் செல் மாதிரி கதைகளை சொல்லிட்டு இருக்க போறீங்கன்னு கேள்வி எழுப்புறாரு சார். கர்கே, நான் கேட்ட கேள்வியே டைவர்ட் எங்கேயோ போயிட்டு இருக்கு. நான் கேட்டது என்ன அஜெண்டான்னு கேட்டேன். நீங்க எதற்காக நாடாளுமன்றத்தை என்னையே வச்சுக்கோங்க, இல்ல அவரையே வச்சுக்கோங்க, யார வேணாலும் வச்சுக்கோங்க, இல்ல ஸ்ரீராம் இருக்கட்டும், மிஸ்டர் கலை இருக்கட்டும், எதை நோக்கி போறீங்கன்னு கேட்டு இருக்கேன் சார். நீங்க அந்த பாயிண்ட்டுக்கு பதிலே வரல. எனக்கு யார் போர்ட்கமிங் லோக்சபா எலெக்ஷன்ல மக்கள்கிட்ட போகும்போது நீங்க யாருக்காக வாக்கு கேட்கிறீர்கள்? நீங்க யார பிரைம் மினிஸ்டரா தேர்ந்தெடுக்க போறீங்க? நீங்க சில இடங்களில் வெற்றி பெறதாக வச்சுக்குவோம், அது வேற விஷயம். டெபாசிட் போகும், அது வேற விஷயம். ஆனா வெற்றி பெறதா வச்சுக்கோங்க. அப்படி வெற்றி பெற்றால் அதனால அது அந்த எம்பிக்கள் யாரை ஆதரிக்க போகிறார்கள்? 2014 அம்மா தன்னை பிரதமர் அம்மா சொல்லவே இல்லை, மக்கள் சொல்றாங்க, கட்சி நிர்வாகிகள் சொன்னாங்க. என்னைக்கு சொல்றேன் பாருங்க, அதிமுகவை பொறுத்தவரையில் எப்படி இந்தியாவுல பல்வேறு மாநிலங்கள்ல பிரதமர் யார் என்று முன்வைக்காமலேயே தேர்தலை மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு சந்தித்து வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் போய் நெருக்கடி தராங்க இல்லையோ, அதே மாதிரிதான் காவிரி பிரச்சனை எப்படி 21 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கியது அதிமுக, அதே போல 40 வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்பதால் அதிமுக நிலைப்பாடுங்க. அவசியமே இல்ல. ஒரு நிமிஷம் ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள் பேசுவோம். இன்னும் அந்த சப்ஜெக்ட்லயே திரும்ப இருக்கும். நம்ம இன்னும் டீட்டெயிலா பேசுவோம். திரு ஜேவிசி அவர்கள்ட்ட வேட்பாளர்களையே தேர்வு செய்து கொண்டிருக்கிறது அதிமுக. எப்படியும் ஒரு டென்டேட்டிவ் லிஸ்ட் ஒன்று வச்சிருப்பாங்க, அப்புறம் ஃபைனல் லிஸ்ட் கூட்டணி கட்சியெல்லாம் இருக்கும். இன்னுமா அதிமுகவை பாஜக நம்பிக்கொண்டிருக்கிறது இன்னும் நட்பு கட்சி தோழமை கட்சின்னு? அனைவருக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் தந்தி டிவி நேயர்களுக்கும் வணக்கம். அதாவது தெலுங்குல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தெலுங்குல சொல்லிட்டு அப்புறம் நான் தமிழ்ல சொல்றேன். ஆலூர் பேரு சோமலிங்கம் அப்படின்னா மாப்பிள்ள இல்ல, பொண்ணும் இல்ல, ஆனா குழந்தைக்கு பேர் வச்சுட்டாங்க சோமலிங்கம்னு. அதே மாதிரி யார் பிரதமர்னு தெரியாது. கூட்டணியில காங்கிரஸ் வராங்க, பிசிக வராங்க, கம்யூனிஸ்ட் வராங்க, யார் யாரோ வராங்க, பாமக வராங்க, யாரும் வரல. கடைசியில தொப்பி போடாத எம்ஜிஆருக்கு குல்லா போட்டாங்க எஸ்டிபிஐ வச்சு. இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. அண்ணன் புகழேந்தி கேட்ட மாதிரி உங்களுக்கு என்ன அஜெண்டா, உங்களுக்கு யார் பிஎம் ஃபேஸ், உங்களுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது நம்ம நண்பர் மணிகண்டன் சொன்னாரு, மிலிட்டரி போக்குல நாங்க கட்சியை வச்சிருக்கோம்னு. இத பாருங்க, அதிமுகங்கிறது தொண்டர்களால் அமைக்கப்பட்ட ஒரு கட்சி. அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கூட அமைக்கப்படல, தொண்டர்களால் அமைக்கப்பட்ட கட்சி. ஏன்னா அன்றைக்கு தொண்டை அம்மையார் ஜெயலலிதா காலத்துல சத்துணவு பணி செய்யக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு பள்ளிக்கூடத்துல திருவண்ணாமலையில அந்த அம்மா எம்பி ஆறாங்க. சலவை செய்யும் தொழிலாளர் ஒரு எம்எல்ஏ ஆறாரு. டமாட்டம் அடிச்சவர் கோயம்புத்தூர்ல எம்எல்ஏ ஆனாரு. இன்னைக்கு என்ன சொல்லிக்கிறாங்க, ராயபுரத்தில் இருக்கிறவரோட பையனுக்கு எம்பி சீட்டு, விழுப்புரத்தில் இருக்கிற முன்னாள் அமைச்சருடைய சகோதரருக்கு எம்பி சீட்டு, திண்டுக்கல் இருக்கிறவரோட மாப்பிள்ளைக்கு எம்பி சீட்டு, மதுரைக்காரரோட பையனுக்கு எம்பி சீட்டு. அதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம மோடியையும் பிஜேபியும் வாசப்பாடின ஒருத்தர் இருக்கிறாருல்ல, அவரோட பையனுக்கு என்ன கள்ளக்குறிச்சியில் எம்பி சீட்டு. இதனை பேசிக்கிறாங்க, வேற என்ன பேசுறாங்க? சோ அன்னைக்கு தொண்டன் அம்மா வரான்னா ஓடி வருவான், கோயம்புத்தூர்ல மதுரையில லட்சக்கணக்கில் வருவான். ஓகே, ஆர்கே நகர் அனுக்கிறாங்களா வருவான். இன்னைக்கு தொண்டனுக்காக கட்சி கிடையாதுங்க. இன்னைக்கு யாருக்கு கட்சி? திமுகவுக்கு அதிமுகவுக்கு என்ன வித்தியாசம்? திமுக அதிமுக அதே மாதிரிதான் அதிமுக. இன்னைக்கு அதிமுகங்கிறது என்னாச்சுங்க, அதிமுகங்கிறது ஏதிமுக ஆச்சு. ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட கட்சியை பொதுச் செயலாளர் ஆக்கி கொடுத்தீங்க.
அவர் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது எல்லாரையும் பினிஷ் பண்ணுவாரு. இவன் நமக்கு எதிரி, அவன் இருக்கக்கூடாது, இவன் இருக்கக்கூடாதுன்னு. அதே மாதிரி என்ன பண்ணாரு, கட்சி தலைமை வந்தோடனே, முதலமைச்சர் பதவி வந்தோடனே, இந்த அம்மா தான் என்ன ஆக்கினாங்க, ஆனா இந்த அம்மா எனக்கு திரட்டு தூக்கு, டிடிவி எனக்கு திரட்டு தூக்கு, ஓபிஎஸ் எனக்கு திரட்டு தூக்கு, இவர் எனக்கு திரட்டு தூக்கு, எல்லாரையும் தூக்கு 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 தூக்கி தான் ஆயிட்டாரு. இப்ப அவர் கூட இருக்கிறவங்க யாரு, அவர் கூட இருக்கிறவங்க கூட பாருங்க யார் பேசுறாங்க பாருங்க, யாரெல்லாம் தோத்தான் தான் பேசுவான், யார் பேசுறாங்க. பிராக்டிகல் இருக்குதா பார்க்கலையா? ஒரு நபர் இருந்தா தான் ஒரு முடிவு எடுக்க முடியும் சார். 4 நபர்கள் சேர்ந்து எப்படி ஒரு வண்டியை ஓட்ட முடியும் சார்? இவர்கிட்ட வண்டியை டெம்பரரியா கொடுத்தாங்க, ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு. என்ன பண்ணாரு, திரும்பி வந்தவங்க எல்லாம் நான் கார்ல நடக்கிறவங்க நான் ஏறிட்டு போயிட்டாரு அவரு. எல்லாரையும் நாளைக்கு என்ன சொல்றாருங்க அவரு, அவர்கிட்ட கேட்கறாங்க மக்கள் கேட்கறாங்க. என்ன கேட்டாங்க, நான் என்ன சொல்றேன்னா, மக்கள் கூட்டணி, மக்களுடன் கூட்டணி, ஏன் யாருமே வரல கேப்போம். கே.எஸ். அழகிரி என்ன சொன்னாரு, திறந்த வீட்டுல நாய் நுழையிற மாதிரி நுழையாதீங்க அப்படின்ட்டாரு அவரு. ஓகே, எல்லாரும் வருவாங்க 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 வருவாங்க, யாரும் வரல. அப்புறம் என்ன சொல்றாரு, மக்கள் கூட்டணி, மக்களால் கூட்டணி, மக்களே எங்கள் பிரதம மந்திரி வேட்பாளர். இது மாதிரி யாராவது பேசுவாங்களாங்க? அவர் முன்னாள் முதலமைச்சர், ஒரு கட்சியில, ஒரு பெரிய கட்சி, உலகத்துல 10 பெரிய கட்சிகள் இந்த கட்சின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் சொல்லிருக்கீங்க. டிஎம்சி கடந்த தேர்தலில் யாரை நிறுத்தி அதிக எம்பிக்களை பெற்றாங்க? டிஆர்எஸ் யாரை நிறுத்தி பெற்றாங்க? கேரளாவுல, அதாவது ஆந்திராவுல, அப்படி, அதாவது கர்நாடகா. ஓகே, சொல்லுங்க. இந்தியாவுல எத்தனை மாநிலத்தில் ஜெயிச்சாங்க சொல்லுங்க. சொல்றேன் இருங்க. திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜி, நானே பிரதம மந்திரி ஆகக்கூடியவன் நாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி எனக்கு நீங்க எம்பியை கொடுங்க, அந்த எம்பியை வச்சு நான் ஆந்திர பிரதேஷ்க்கு வேணுங்கிற வளர்ச்சியை நான் கொடுக்குறேன். கேரளால ராகுல் காந்தி தான் எம்பி சீட்டு. எடப்பாடி கேட்பாரு, மோடியா பாடியான்னு கேட்பாருங்க. மோடியா லேடியான்னு கேட்டாங்கல்ல, உங்க எடப்பாடியை மோடியா பாடியான்னு கேட்க சொல்லுங்க. பிஜேபி சொல்லுவா, ஒருத்தரை கண்டு பயந்துகிட்டு, அரசியல்வாதி சின்ன பையன் கண்டு அதிமுக அஞ்சுமா? ஒரு கிளை சின்ன பையனா உங்களை ஆப்பு உங்களுக்கே தெரியும். அண்ணாமலை உங்களுக்கு ஆப்பு வைக்க வந்திருக்காருன்னு தெரியும். எடப்பாடிக்குள்ளேயே சம்பவம் பண்ணவர் அவரு, சேலத்துக்குள்ளேயே சம்பவம் பண்ணவர் அவரு. இந்த பாருங்க, நீங்க அண்ணாமலைக்கு பயந்து ஓடி போனீங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே கார்கே தான் இதுல இருந்தாரு, ஆங்கரா இருந்தாரு, நெறியாளரா. அப்ப நான் சொன்னேன், தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து பாரதிய ஜனதா கட்சி எப்பவுமே உங்க கட்சியை தூக்காது, உங்களுக்கு அண்ணாமலை கண்டு பயம், வேணும்னா நீங்க வெளில போங்க. நான் சொன்னது ஜனவரி மாசம், நீங்க போனது செப்டம்பர் மாசம். நீங்க போனது செப்டம்பர் மாசம். என்ன கட்சி? மிலிட்டரி கட்சி. பாருங்க, டெபாசிட் போகுது தவிர பாஜக இலக்கு இல்லாத தேர்தலாக இது அதிமுகவுக்கு இருக்குன்னு பார்க்கிறார். கூட்டணியும் இல்லை அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறார் ஜேபிசி. பதில் என்ன? ஏங்க 2019 மோடி அவர்களை முன்வைத்து தான் அதிமுக கூட்டணி தேர்தலை சந்திச்சாங்க. என்ன ஆச்சு? என்ன ரிசல்ட்? 0. நான் சொல்றேன், இப்போ மோடியை வச்சு நின்று தான் 0 தான் வந்துச்சு. அதுக்கு அதே மாதிரி எல்லாருமே எல்லா மாநிலங்களையும், ஒடிசா எடுத்துக்கோங்க, பிஜு பட்நாயக் யாரை முதல்வராக அறிவிக்கிறாரு? ஏன் இங்கே எடுத்துக்கோங்க, ஆந்திராவில் யாரை முதல்வராக அறிவித்தாங்க? அவர் ராவ் யாரை முதல்வராக அறிவித்தார்? யார் எங்கெங்கே அறிவித்தாங்க? பிரதமர் யாரை அறிவித்தாங்க? பிரதமர் யாரும் அறிவிக்கலையே. இந்தியா கூட்டணியே இன்னும் பிரதமர் அறிவிக்கலையே. அறிவிக்காம தானே சந்திக்கிறாங்க. பாஜக பிரதமர் அறிவிக்கிறதுனால பாஜக எல்லா மாநிலங்களையும் ஜெயிக்குதா? அவங்களுக்கு இருக்கிற பலத்தை வச்சு தாங்க நிற்க முடியும். வாஜ்பாயை மோடி அவர்களை பிரதமராக அறிவித்து தான் அதிமுக கூட்டணி ஒரு கடுமையான தோல்வி சந்திச்சது. பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. நீங்க நடக்கிறது மாநில நலன்களை முன்வைத்து எம்பி எலெக்ஷன் சார். அப்ப அதிமுக ஓட்டு போட்டா என்ன பண்ணுவாங்க? அதிமுக வெறும் எம்பிக்கள் உட்கார்ந்து இருப்பாங்களா?
2014 மோடியா ஒருவேளை லேடி ஜெயிச்சா பிரதமர்னு ஓட்டு போட்டாங்க. 2019 ராகுல முன்னிறுத்தினாங்க. ஒருவேளை ராகுல் ஜெயிச்சா பிரதமர்னு ஓட்டு போடுவாங்க. இந்த முறை ஒரு மாநிலத்தில் ஒரு பதில் சொல்றாரு, அலோ பண்ணுங்க. மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு கட்சியினுடைய தலைவர் நான் லேடியா பிடிஎம் மோடியான்னு கேட்டால் அவங்க பிரதமராக வந்துருவார்னு எல்லாரும் நம்புவாங்களா? அவ்வளோ முட்டாள்களா மக்கள், தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் அதுக்காக வாக்களிச்சாங்க? என்னங்க அது அர்த்தமில்லாத பேச்சா இருக்குது. அது மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க, அதெல்லாம் அப்படிலாம் ஏமாற மாட்டாங்க. 37 இடம் எப்படி ஜெயிச்சாங்க? ஒரு டாக்டிக்கல். அது ஒரு வார்த்தை சொன்னதுனாலயா? கிடையாது. அதிமுகவுடைய ஆட்சியினுடைய பலம், கட்சியினுடைய பலம், அதெல்லாம் 37 இடங்களை ஜெயிச்சாங்க. அவங்க தனியா நின்றதுனால ஜெயிச்சாங்க. பாஜக கூட்டணி சேர்ந்ததுனால அதிமுக தோத்துச்சு. எப்பப்போ சேர்ந்திருக்கோ அப்பெல்லாம் தோத்துருக்குது. நீங்க பாருங்க, எப்போ ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. எப்பப்போ பாஜக கூட்டணி சேர்ந்தா அப்பெல்லாம் தோக்குது. பாஜகவோட கூட்டணி சேராம அந்த மாதிரி ஜெயிச்சாங்க. நான் பேசும்போது குறுக்கிட சொல்லுங்க. இடைய குறுக்கெல்லாம் வர வேணாங்க. ஏன்னா உங்களுக்கு பதட்டம், இந்த அளவுக்கு பதட்டம். நீங்க டெபாசிட் வாங்காத தமிழ்நாட்டு கட்சி, நீங்க ஏன் இவ்வளவு பதறீங்க? நான் சொல்றேங்க, மெகா கூட்டணி அமைக்கிறாங்களா இல்லையாங்கிற வேற விஷயம். எதுக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்துச்சு? 2 விஷயம். ஒன்று பாண்டிச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலையும் அதிமுக வேட்பாளர்களை அவங்க தற்காலிகமாக தேர்வு செய்திருக்கிறாங்க. இதன் மூலமா ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாங்க, பாஜக கூட்டணி இல்லை என்பதை உறுதிப்படுத்துறாங்க. யாரும் வரலைன்னா கூட தனித்து நாங்கள் போட்டி போடுவோங்கிறதை உறுதிப்படுத்துறாங்க. இந்த 2 விஷயம் மெசேஜ் அவங்க உறுதிப்படுத்துறாங்க. அதான் நான் நினைக்கிறேன். ஏன் மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டுறீங்க? 18 எம்எல்ஏ வெளியே போயிடுவோம், அது பாதுகாக்கிறதுக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம். இந்த 18 என்ற நம்பர் நண்பர் புகழேந்திக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர்னு நினைக்கிறேன். அது எப்போ வேணாலும் 18 சொல்லிகிட்டே இருப்பார். அதே மாதிரி நீங்கள் பாஜக அதிமுகவை தாக்குவதை விமர்சிக்கிறதுக்கு பயப்படுது. ஏன்னா அண்ணாமலை தேவையற்ற அதீதமான விமர்சனங்களை முன் வச்சதுனால தான் கூட்டணியை முறிஞ்சு போச்சுங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதிமுக விமர்சிக்கிறது அவங்க நிறுத்திட்டாங்க. ஆனால் இந்த ஜெயஸ்வி ஸ்ரீராம் அவர்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. அதிமுக பாஜக நிறுத்திருச்சு, இவர் அதுவும் தரங்கட்ட விமர்சனங்களை வைக்கிறாரு. யார் எம்பி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படி இருங்க முடிச்சிடுறேன், அவர் லிஸ்ட் கொடுக்குறாரு. இவருக்கு தெரியுமா எங்கெங்க லிஸ்ட் வந்துச்சு? அவங்க இன்னும் அதை முடிவு பண்ணாம தனித்தனியாக எல்லா மாவட்ட செயலும் பேசி யாரை போடலாங்கிறது இறுதிப்படுத்த போறாங்க. இவர் அதுக்குள்ள இறுதிப்படுத்திட்டார் லிஸ்ட்டை, எங்கெங்க யாரை நிறுத்திருக்காங்க. அதெல்லாம் உங்க கூட இருக்கிற காங்கிரஸ் கட்சி செய்யும். வாரிசு அரசியலை குடும்ப ஆட்சியை பண்றது திமுக. உங்க கூட இருக்கிற உங்க காங்கிரஸ் கட்சி, உங்களுக்கு எதிரான காங்கிரஸ் கட்சி. ஏன் பாஜக பல இடத்துல வாரிசுகளுக்கு கடன் கொடுத்துருக்குறீங்க, நீங்க கொடுக்கலையா? சிந்தியா யாருங்க? யாரு சிந்தியா? எத்தனை பேரை சொல்ல முடியும்? என்னால பெரிய லிஸ்டே கொடுக்க முடியும். நான் நேரம் கருதி அதுக்குள்ள போகல. ஆனா அதிமுக வாரிசு அரசியல் கிடையவே இல்லைங்க, எப்பயுமே இல்லை. 1-2 பேர் வருவாங்க, அவ்வளவுதான். அது அவங்களோட இம்பார்ட்டன்ஸை பொறுத்து அவங்களை கொண்டு வருவாங்க. பொதுவாக யாரையும் கொண்டு வர்றதே இல்லைங்க. ஓகே ஓகே ஓகே, நம்ம கேட்போம். இதில் அதிமுக தனித்து நிற்க போற அப்படின்ற மெசேஜை சொல்கிறதா? இது யாருக்கு? கூட்டணிக்கு வரணுன்றவங்க வந்துக்கங்க. இது கடைசி வாய்ப்புன்ற மெசேஜ் யாருக்கானது? நாடாளுமன்ற தேர்தல் எடுபடுமா? ஐபிஎஸ் ஃபார்முலா விவாதிக்கிறோம். திரு ஜேவிசி ஸ்ரீராம் அவர்கள். திரு ஜேவிசி, அதிமுக விமர்சிக்கிறீங்க, யார் இருக்கான்னு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜகவுடைய நிலைமை என்ன? அதிமுக பாஜகவை நீக்கிய பிறகு, கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் பாஜகவும் தனித்து விடப்பட்டிருக்கு தானே? கார்கே, 2019 தேர்தலை விட்டுருங்க. நீங்க கேள்விக்கு வரதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்றேன். அண்ணன் புகழ் அண்ணன் கலையை நான் இன்டரப்ட் பண்றதுக்காக இல்லை, உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். 1998 1997 படுதோல்வி அடைஞ்சு ஜெயலலிதா அம்மையாருவே தோல்வி அடைஞ்ச அப்புறம் அவங்களுக்கு அரசியல் கம்பேக் வந்ததே பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சதுனாலதான். அதை மறந்துகிட்டு அண்ணன் கலை ஏதோ சொல்லிட்டு இருக்காரு. இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்குள்ள நான் வரேன். 2014 தேர்தலும் 2024 தேர்தலையும் கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கு அதிமுக எங்க இருக்குன்னா, 2014 திமுக எங்க இருந்தது? கூட்டணி கிடையாது, பிரைம் மினிஸ்டர் ஃபேஸ் இல்ல, 0 சீட் ஜெயிச்சாங்க. அன்றைக்கு
இருந்த அதிமுக நிலைமையில இன்னைக்கு திமுக இருக்கான்னு கேட்டீங்கன்னா திமுக இல்ல. ஏன் இல்ல? அதிருப்தி, வெள்ளம். ஏன்னா அன்னைக்கு வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து பீக்ல இருந்தது 2014. மோடியா லேடியா அந்த தைரியத்துல தான் கேட்டாங்க. அவங்களுக்கு பீக் பப்ளிக் சப்போர்ட் இருந்தது. இன்றைக்கு 9 ஆண்டு கால 9.5 ஆண்டு கால மோடியினுடைய ஆட்சி நடந்துருச்சு. வரக்கூடிய அனைத்து சர்வேக்களும் 300க்கு மேல் மோடி, 3வது முறை மோடின்னு மக்களுக்கு தெரியும். இன்றைக்கு மோடிக்கு அப்ரூவல் ரேட்டிங் தமிழ்நாட்டில் நான் வந்து 50% சொல்ல மாட்டேன், ஒரு 30-35% கிட்ட இருக்கு. இன்றைக்கு அண்ணாமலைங்கிற ஒரு தலைவர் வந்து இன்னைக்கு நடைபயணம் போயிட்டு மக்களை போய் சந்திச்சிட்டு இருக்காங்க. ஒரு டிராக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. ஓகே, சோ கூட்டணி அமையும், கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சிகள் வரலாம். நான் அதனால வந்து 40 நமதே நாடும் நமதே எல்லாம் சொல்ல மாட்டேன். நாடு மோடி கிட்ட தான், அதுல எந்த டவுட்டுமே கிடையாது சார். அதிமுக மாநில நலனுக்காக அவங்க சொல்றது 2019 கூட்டணி வச்சு என்ன சார் கிடைச்சிச்சு? நான் சொல்றேங்க, பாஜகவோட கூட்டணி வச்சதால தான் இழந்தோன்றாங்க பாருங்க. இல்ல அதான் சொல்லிட்டேனே. 2020 நான் 2019 தேர்தலில் கேக்குறேங்க, கோயம்புத்தூர்ல கலைஞர் பதில் சொல்லட்டும். சிபி ராதாகிருஷ்ணன் 33% ஓட்டு வாங்கினாரு. அதிமுகவோட வேட்பாளர் 36% ஓட்டு வாங்கினாரு 2014. 2019 என்னாச்சு? 3000 ஓட்டு தாங்க ஜாஸ்தி வேணாங்க பாஜக வேட்பாளர். அதிமுக எவனுமே ஓட்டு போடலங்க. அதிமுக ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் ஈஸியா வின் பண்ணிருப்பாருங்க. அதான் நிலைமை. அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு போட்டு 7 இடத்துல அதிமுக 2021 2016 தோற்ற இடத்துல ஜெயிச்சாங்க. ஆனா 2019 எந்தெந்த இடத்துல எல்லா இடத்துலயும் அதிமுக வேணும்னு நான் உங்க தந்தி டிவில சொல்றேன். சிபி ராதாகிருஷ்ணன் தோற்கணும்னு வேலை பார்த்தது அதிமுக. அதே அதிமுக 2024 எஸ்டிபிஐயோட கூட்டணி இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பூர்லயும், கோயம்புத்தூர்லயும், பொள்ளாச்சியிலயும், ஈரோட்லயும் ஓட்டு கேட்கட்டும். குல்லா போட்டுக்கிட்டு எடப்பாடியார் போகட்டும். தொப்பி போடாத எம்ஜிஆர் இன்றைக்கு குல்லா போட்டு கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஓட்டு கேட்கட்டும். கொங்குல ஓட்டு போடுவாங்களான்னு கேட்கட்டும். தென் மாவட்டங்கள்ல டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் எல்லாரையும் வெளில துரத்திட்டு இன்றைக்கு தென் மாவட்டங்கள்ல போய் ஓட்டு கேட்கட்டும். கேட்போம். என்னங்க பேசுறீங்க? அரசியல்ல கிளியர் கட்ட தெரியுதுங்க என்னன்னு. தொண்டை ஓடிக்கிட்டு இருக்கான். இவர் வந்து இவரோட கால்குலேஷன் டிசம்பர் 3ஆம் தேதியே பொடி ஆயிடுச்சு. அவர் எல்லா தேர்தலையும் தோப்பார் நினைச்சாங்க. 3 தேர்தல்கள், சத்தீஸ்கர்ல மாபெரும் வெற்றி, மத்திய பிரதேசல மாபெரும் வெற்றி, ராஜஸ்தான்ல வெற்றி. இப்ப என்ன பண்ணணும் தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்காரு எடப்பாடியார். இதுக்கு பொங்கலூர் மணி என்ற விடை கிடைக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மண்டலத்தை சேர்ந்தவர். கோவையில அவர் சிபிஆருடைய தோல்விக்காக உழைத்தது என்று ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அதை தாண்டி எல்லா பகுதிகளிலையும் சிறுபான்மையினர் வாக்குகளை மட்டும் மையப்படுத்தி நீங்க போயிட முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். நீங்க இந்த மாதிரி மதவாத கருத்துக்களை வெளிப்படுத்துவதால் மக்கள் தமிழ்நாடு இருக்கிறாங்க. நீங்க இந்து, கிறிஸ்துவர், இஸ்லாம் என்கிற எல்லாரும் அவரோட மதத்தை சார்ந்து வாழ்றாங்க. எந்த வேறுபாடுமே இல்லை. இது மாதிரி வேறுபாட்டை புகுத்துவதுதான் ஆபத்து என்று தமிழ்நாட்டுல அதிமுக நினைக்கிறது. நீங்க கோயம்புத்தூர்ல சிபிஆர் நானே முழுமையா வேலை செஞ்சேன். எனக்கு மிக நெருக்கமாக கூட இருக்கவர். அந்த தேர்தலை பொறுத்தவரையில் அதிமுக கங்கல் கட்டி வேலை செய்யும். எப்பவுமே ஏமாச்சுங்க. அதிமுக தங்களோட கூட்டணி வைத்தாலும் சரி, அல்லது தங்கள் கட்சி வேட்பாளரும் சரி, உண்மையாக உழைக்கூடியவங்க. எப்பவுமே துரோகம் அதிமுக செஞ்சது. எத்தனை கூட்டணி கட்சி அதிமுக வளர்த்து எடுத்து போய் யாரும் வீழ்த்துறதே இல்லை. இன்றைக்கு எஸ்டிபி பத்தி குறை சொல்றீங்களே, இஸ்லாமிய சகோதரர்கள் மட்டுமல்ல, அந்த மதுரை மாநாடு பார்த்தீங்க, இந்து சமுதாயத்தை சேர்ந்த ஒரு துறை இருந்தார். அதே மாதிரி கிறிஸ்தவ பாதையாக இருந்தார். எல்லோருமே பாராட்டக்கூடிய அமைப்பாக எஸ்டிபி இருக்கிறது. அதை கொச்சப்படுத்தக்கூடாது ஒன்று. இரண்டாவதுங்க, இங்க அண்ணன் எடப்பாடியாருக்கு வந்து இந்த ஆதரவு சொல்றாரு. உண்மையை சொல்றேன், தமிழ்நாட்டில் அதிமுக மட்டும்தான் மதசார்பின்மையை முழுமையாக அமல் செய்யக்கூடிய கட்சி. அதிமுக முன்னெடுத்தால் மட்டும்தான் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக இருந்து வாக்களிக்கக்கூடிய நடை உருவாகி இருக்கிறதுங்க. எனவே இது போன்ற சலசலப்பெல்லாம் எங்குமே நீ பிரதிபலிக்காது. அண்ணன் வந்து ஸ்ரீராமன் வந்து கோபமா சொல்றாங்க. அவங்க நீங்க சாதமா சொல்றீங்க. எடப்பாடியார் தலைமையில அதிமுக அண்ணன் வேலுமணி ஆகட்டும், உதயகுமார் ஆகட்டும், சிவி சண்முகம் ஆகட்டும், தங்கமணி அண்ணா, யாராவே பாருங்க, எல்லாருமே எளிய மனிதர்கள். நீங்க சொல்ற யாருமே வாரிசுகளை உருவாக்கவே இல்லை. அம்மா இருக்கிற போது வந்த வாரிசுகளை தாண்டி யாருமே வரல. பாஜகவில் நீங்க சொல்றீங்களே, துறைமுகம் சொல்றீங்க. நீங்க முரளிமனோகர் ஜோஷி எங்க, அத்வானி எங்க, ஜஸ்வந்த் சிங் எங்க, இன்னும் பட்டியல் நீளமா சொல்லலாமா? ஐயா கலை சொன்னாரு. அதாவது பாஜகவில் தலைவர்களுக்கு கீழ் அனைவருமே குடும்பத்தை சேர்ந்தவங்க எங்க இருக்காங்க. அதையெல்லாம் மறந்து பேசுறீங்க. இன்றைக்கு மோடி என்பவர் அத்வானிங்கிற ஒரு மிகப்பெரிய தலைவர் வீழ்த்த வந்தாரு.
அதனால இந்த மாதிரி துரோகம் ஏமாத்துறதுனால பேசுற மக்கள் எதுக்கு போறது இல்லைங்க. இன்றைக்கு பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல டெபாசிட் பண்ணி பாருங்க. அந்த நிலையில அண்ணாமலை கண்டெல்லாம் அச்சப்படல அதிமுக இல்லைங்க. நீங்க வேணா அண்ணாமலை தலைமை பாருலாம். அண்ணாமலை நடைபெற போறாரு, பொதுக்கூட்டம் பேசுறாரு. இதுக்கெல்லாம் அதிமுகவுக்கு ஒரு பயமும் அச்சம் இல்லைங்க. அண்ணாமலை மாதிரி நடைபெற 1000 பார்த்தாச்சுங்க. வைகோவோட யாரும் போகல, ராமதாஸ் யாரும் பிரச்சாரம் பண்ணல. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டாங்க. பாஜக தமிழ்நாட்டில் டெபாசிட் வாங்குவதே கடினம்ங்க. சிறுபான்மை மக்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் வரவேற்கிறாங்க அதிமுகவை. பொங்கலூர் மணிகண்டன் கிட்ட ஒண்ணு சொல்றேன். அதிமுக பாரதிய ஜனதா தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளில போன ஒரே காரணம் அண்ணாமலையை கண்டு பயந்துதான். ஏன்னா கொங்கு மண்டலத்திலே வந்துட்டது, அடிமை வயிற்றுல கைய வைக்கிறது. ஏன்னா அவருடைய வளர்ச்சி பிடிக்கல. சூப்பர் சீனியர் மிகப்பெரிய என்ன நடக்குது பாருங்க. உங்களை விட அதிமுக விட தேசிய ஜனநாயக கூட்டணி கொங்கு மண்டலத்துல யார் இருந்தா? சிபி ராதாகிருஷ்ணன் யார் இருந்தா? சிபி ராதாகிருஷ்ணன் வாக்களிப்பு இல்லை. ஜாதிக்கு அப்பாற்பட்டு மதத்துக்கு அப்பாற்பட்டு வாக்களிப்பாங்க. பொங்கலூர் மணிகண்டன் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அதிமுக வாங்கின ஓட்டும் சிபி ராதாகிருஷ்ணன் 2014 வாங்கின ஓட்டும் 2019 57% வாங்கியிருக்கணும். நீங்க சொல்றீங்கல்ல உங்க கட்சியில 1.5 கோடி மெம்பர் இருக்காங்கன்னு, ஏன் 82 லட்சம் கூட ஓட்டு வாங்கல? 70 லட்சம் தான். எங்க போன திராவிட மாடல் ஏமாத்துற மாதிரி ஒட்டுமொத்தமாக நம்பி அன்றைக்கு போட்ட வாக்கு. அதுக்கு பிறகு மக்களுக்கு புரிஞ்சாங்க. அதனால அதிமுகவோடு பாஜகவோடு அதிமுக இணைந்த பிறகுதான் அதிமுக மிகப்பெரிய பலவீனம் வந்ததுங்க. கூட்டணி வச்சா ஜெயிச்சிங்க. அண்ணாமலையை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அவருக்கு ஏற்கனவே பிபி இருக்கு, ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. பாவம், அவர் நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்குது. அவர் என்ன சொல்றாரு? கருத்து அவருடைய பேச்சை பாருங்க. கருத்து கணிப்புகள்ல 300 இடத்துக்கு மேல வாங்கி பாஜக ஆட்சி அமைக்கும் சொல்றாங்க. கரெக்ட் சொன்னாரு. ஆனா என்ன சொல்றாங்க? அதே கருத்து கணிப்புகள்ல தமிழ்நாட்டில் பாஜக 0 சொல்றாங்க. அதையும் சொல்லணும்ல அவரே. இல்ல அதையும் சொல்றாங்க. தமிழ்நாட்டில் வந்தாலும் வராட்டியும் சென்ட்ரல்ல பிஜேபி அவர் இருங்க. என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டில் 33% பாஜகவுக்கு வாக்கு இருக்குங்கிறார். அண்ணாமலை என்ற சின்னமலையை பூதாகரமா காட்டி அவர் பூனையை புலியா காட்டுறாரு. அவங்க எல்லாரும் பயப்படுறாங்களாம் அவரை பார்த்து. ஏங்க அந்த பூனையை பார்த்து ஏங்க சிங்க குட்டிகள் பயப்பட போகுது? அது பூனைங்க. அது கண்ணு தெரியாத பூனை. எங்க எந்த விட்டத்தில் பாயின்னு கூட அது தெரியாது. அந்த சின்னமலையை நம்பி இவ்வளவு பேச்சு பேசுறீங்க. 33% வாக்குகள் தமிழ்நாட்டில் எப்படிங்க 33% பாஜக இருக்குது? ஏங்க தமிழ்நாட்டில் போட்டி என்பது அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான். நீங்க பாஜகவுக்கும் நோட்டாவுக்கும் தான் போட்டி. நோட்டாவுக்கும் பாஜகவுக்கு தான் இங்க போட்டி நடந்துட்டு இருக்கு. கலை இன்னைக்கு பாஜக ஓபிஎஸ் உள்ளிட்டவங்க 3வது அணியை அமைக்கிறாங்க அப்படின்றப்போ அதுக்கான வேல்யூ இருக்குல்ல? ஏங்க 3வது அணி யாருங்க இருக்கிற? செல்லா காசுகள்லாம் சேர்த்து 14 அமைச்சர் கட்சி இருக்குது. 19% ஓட்டுகளை வாங்கினாங்க. அவருக்கு ஒரு கட்சி இருக்கு. பாண்டிச்சேரி சேர்த்து 3 எம்பிக்களை இன்னைக்கு பேசாதீங்க ஐயா. அன்னைக்கு இருந்த நிலைமை வேற. அன்னைக்கு இருந்த ஒரு நிலைமை இன்னைக்கு பேசாதீங்க. அன்னைக்கு தேமுதிக இருந்த செல்வாக்கு இன்னைக்கு இருக்குதா? அதெல்லாம் பார்க்கணும். பல விஷயங்களை பார்க்கணும். பாமக அன்னைக்கு இருந்த செல்வாக்கு இன்னைக்கு இருக்குதா? கேட்போம். வாக்கு வங்கி அரிப்பு ஏற்பட்டுருச்சுங்க. பாஜக நான் சொல்றேங்க, பாஜகவோட கூட்டணி சேர்ந்த 2019 அதிமுக வாக்கு வங்கி 18 சுருங்கி போச்சு. மோடியை பிரதமரா
டெக்ளேர் பண்ணதுனால 18% தான் வாங்கிச்சு. ஆனால் எடப்பாடி அவர்களை 2019 முதலமைச்சர் கேண்டிடேட்டாக டெக்ளேர் பண்ண உடனே அதிமுக தன்னுடைய பழைய வாக்கு வங்கி 33% வாங்கிச்சு. ஏங்க அவர் ஒன்று சொல்கிறார், ரொம்ப டேஞ்சரஸாக பல விஷயங்களை ஜேவிசி ஸ்ரீராம் பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஓபிஎஸ் தினகரன் வந்ததுனால தென் மாவட்டங்களில் இபிஎஸ் போக முடியுமான்னு கேட்குறாரு. அப்போ என்ன சொல்கிறார் அவர்? நேரடியாகவே சொல்கிறாரு, அங்கே ஜாதியை குறிப்பு முக்குளத்தூர் இருக்காங்க, அவங்க சேர்ந்தது, அவங்க இனம், அங்கே இவர் போக முடியுமா அப்படின்னு ஜாதிய பிரச்சனை கிளப்புறாரு. அதிமுக எப்பயுமே நான் சொல்கிறேன், 31 வருடம் ஆட்சி செஞ்சப்ப முடிச்சிடறேன் எனக்கு டென்ஷன் ஆகாதீங்க, ஏற்கனவே உங்களுக்கு பிபி ஜாஸ்தி. 31 வருஷத்துல அதிமுக ஆட்சியில ஒரு மத சண்டையும் நடக்கல. இருங்க ஏங்க பதட்டப்படுறீங்க? ஏங்க டெபாசிட் வாங்காத கட்சியெல்லாம் ஏங்க நீங்க பதட்டப்படுறீங்க? அட்லீஸ்ட் நீங்க வாங்க முதல்ல பாருங்க. சரி ஓகே ஓகே, நான் சொல்றேன் அதிமுக, இருங்க நான் முடிச்சிடுறேன், நடுவுல குறுக்கிறேன். அதிமுக 31 ஆண்டு ஆட்சியில மத சண்டை நடக்கல, ஜாதி சண்டை நடக்கல. மதங்களுக்கும் ஜாதிகளுக்கும் அப்பாற்பட்ட கட்சி அது ஒண்ணுதான் தமிழ்நாட்டில். அதனால இவர் ஜேவிசி ஸ்ரீராம் பாவமா இருக்கவரை பார்த்தா எனக்கு வந்து பேனை பெத்த பெருமாள் ஆக்க பாக்குறாரு, பேனை பெத்த பெருமாள் ஆக்குறாரு. என்ன அவர் இதெல்லாம் பண்ணி பாக்குறாரு, பாவம். அவர் பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்குது. பாஜக வட மாநிலத்துல வருதுன்னு சொல்லுங்க, நாங்க கத்துக்கிறோம். இங்க எங்க இருக்கு பாஜக? ஒரு ஊருக்கு ஒருத்தர் இருப்பானா? ஒரே நிமிஷம் புகழேந்தி, இப்ப பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சாலும் 14 மாதிரிலாம் நிலைமை இருக்காது அப்படின்றாரு. இல்லைங்க, ரொம்ப நேரமா நானும் பாக்குறேன். என்னென்ன விட முடியுமோ விட்டு, என்னென்ன மறைக்க முடியுமோ மறைச்சு கொலை பண்றாரு. பல உண்மைகள் எல்லாம் வெளியில கொண்டு வராம மறைக்கிறாரு. 98ல ஐயோ நீங்க மலையா இருக்கு சார், நான் வேணான்னு சொல்றேன். மலையா இருக்க கடலா இருக்க கொந்தரிக்காதீங்க. ஏன் ஸ்ரீராம பார்த்து நீங்க கொந்தரிக்கிறீங்க? நீங்க ஒரு நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன். அதாவது அம்மா முதல்ல 98ல கூட்டணி வச்சு 5 சீட்டை பிஎம்கே கொடுத்தாங்க, 4 சீட் ஜெயிச்சாங்க. பாஜகவுக்கு 5 சீட் கொடுத்தாங்க, 3 சீட் ஜெயிச்சாங்க. வைகோவர்களுக்கு 5 சீட் கொடுத்தாங்க, 3 சீட் ஜெயிச்சாங்க. சுப்பிரமணிய சாமிக்கு ஒரு சீட் கொடுத்தது ஞாபகம் உங்களுக்கு? இதெல்லாம் பழப்படையர்களுக்கு ஒரு சீட் கொடுத்தது. மொத்தமா 30 சீட் அடிச்சோம். அப்ப வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் சொல்லித்தானே இந்த கூட்டணி அமைச்சது. அதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்பியா இருந்தார். இல்ல கார்கே, இன்னொரு விஷயம் சொல்றேன். 0 அப்படின்னா தேனியில் ஜெயிச்சதுக்கு பேர் என்ன? அது 0வா? அது எல்லா ஜாதிக்காரங்களும் தான் ஓட்டு போட்டு ஜெயிச்சோம் சொல்லுங்க சார். அப்ப ஒரு சீட்டு ஜெயிச்ச உண்மை ஜீரோங்கிறது அடுக்கடுக்கா சொல்லிட்டு போறாரு சார் அவரு. அது பாட்டி சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், அது இல்ல. இப்ப என்ன பழனிசாமி உலா வந்தா எல்லாம் ஜெயிச்சிருமா? அப்ப உள்ளாட்சி தேர்தல்ல ஆட்சியில் இருக்கும்போது தோற்றது 50%, அப்புறம் ஆட்சி இழந்தது நாடாளுமன்றத்தில் உங்களோட சேர்ந்ததுனால, ஓபிஎஸோட சேர்ந்ததுனால, பாஜகவோட சேர்ந்ததுனால 8 தொகுதியில 8 தேர்தல்களை கூட இருந்தாரு. பாஜக கூட. ஒரே நிமிஷம் புகழேந்தி, நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஜால்ராடிங்க, நான் வேணாம்னு சொல்ல. தயவு செஞ்சு நடுவில் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. நீங்க ஓபிஎஸ்க்கு மூக்கு மாடு ஊதுங்க. நீங்க ஓபிஎஸ் மூக்கு மாடு அவர் பேசும்போது பேசுறா ஒத்துக்க மாட்டேன்றாரு. இல்ல நீங்க மட்டும் பேசுங்க. நீங்க மட்டும் பேசுங்க. திருப்பி கேட்டா சுகரான்னு கேட்டா என்ன பண்ணுவாரு? டயபெட்டிக்கா? கொஞ்ச நேரம் பொறுமையா இருக்கு சார். அவசரப்படுறீங்க, ஜாலியா இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. ஏடிஎம்களே டென்ஷன் ஆக மாட்டாங்க, நீங்க டென்ஷன் ஆகுறீங்க. ஏடிஎம்கே பேர்ல ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப டிஎம்கே கூட்டணி எடுத்துக்கோங்க. நீங்க சொல்ற கூட்டணி மதிமுக, விசிக, கம்யூனிஸ்ட், முஸ்லீம் லீக், காங்கிரஸ், திமுக இருந்தா அவங்க ஒரு அஜெண்டாவில் இருக்காங்க இந்தியான்னு. இங்க வந்து என்டிஏன்னு சொல்லி நாங்கெல்லாம் ஒன்னா சேர்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப பிஜேபி, ஓபிஎஸ் அண்ணன், அப்புறம் நீதி கட்சி, சண்முகம், பிஎம்கே வந்துரும் நினைக்கிறேன். டிஎம்டிஏக்கு ஒரு பாராட்டிட்டு போயிட்டாரு. அவங்க நன்றி உள்ளவங்களா இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே பட்டாசு வச்சுதான் வெளியில ஓடினாங்க பழனிசாமி பார்த்து. சோ இது ஒரு கூட்டணி சேரும். ஆகவே நீங்க முதல்ல உங்க முதுக பார்க்கணும். எவ்வளவு தூரம் தோத்தோம், தோல்வி நம்ம
நம்ம நெத்தியில எழுதி ஒட்டி இருக்கு. ஒரு இடத்துல பழனிசாமி ஜெயிச்சார் சார், நான் ஒத்துக்கிறேன் சார். தனியா நின்று ஒரு இடத்துல ஜெயிச்சாருன்னா ஆஹா இவர் தான் அருமையான லீடர் தமிழ்நாட்டுல, அம்மாவுக்கு பின்னாடி ஒத்துக்கிறேன். தேனியில ஜெயிச்சல அந்த தேனியத்துல அண்ணன் ஓபிஎஸ் சார்பா பேசிட்டு இருக்கேன் சார். தனக்கீழ நடந்தாலும் செய்த துரோகத்தை மக்கள் மறக்க மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த வார்ல என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பாருங்க, அவசரப்படுறீங்க. ஓகே ஓகே ரைட். இறுதி கருத்து அப்படியே போயிடுறேன். திரு பொங்கலூர் மணியன், அதிமுக ரோல் என்னவா இருக்கும் 24 எலெக்ஷன்? இல்ல, அதிமுக இந்த தேர்தலில் 40 நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி வரக்கூடிய வியூகத்தை வைங்க. அதாவது இது என்ன பண்ண போறீங்க, யாரு சார் இதெல்லாம் சொல்ல முடியாது சார். அதாவது தேர்தல் வியூகம் என்பது தேர்தலுக்கு இறுதியாக தெரியுங்க. நிச்சயமா சொல்றேன், எடப்பாடியார் பழுத்த அனுபவமிக்க அரசியல்வாதி, 5 ஆண்டு காலம் அனுபவம் பெற்றவர், அவருக்கு தெரியாது இல்ல. அதே மாதிரி அதிமுகவுல அம்மா முகமா இருந்தாங்க, கீழே பணியாற்றிய தலைவர்கள் அவர்கள் அனைவரும் இன்றைக்கு அதிமுக இருக்காங்க. எல்லோருடைய ஒத்துழைப்போடும் மிகச் சரியான முடிவுகள் எடுத்து அதிமுக 40 வெல்லுங்க. தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்த ஜாதி இல்ல, மதம் இல்ல, மொழி எல்லாமே இல்ல, ஒட்டுமொத்தமா அதிமுக என்பது அனைத்துக்கும் அப்பாற்பட்ட பொதுவான இயக்கம். மக்கள் எப்போ தேர்தல் வருமோ எடப்பாடியார் ஆதரவு முடிவெடுத்தாங்க சார். இதை பொறுக்க முடியாம தான் ஆனாலும் பேசுறாங்க. அதாவது ஒரு எளிய மனிதனை பார்த்து ஐயா ஸ்ரீராம் போன்றவர்கள் கேள்வி பேசுறாங்க. நீங்க அதிமுக வேலையை எடுத்துக்கங்க, எடப்பாடி மட்டுமல்ல, கீழ்மட்டத்தில் இருக்கிற அனைத்து நிர்வாகிகளுமே யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம், யார் வேண்டுமானாலும் குறை சொல்லலாம். அப்படிப்பட்ட தலைவர்களை பார்த்து குறை சொல்லக்கூடிய தகுதி தமிழ்நாட்டில் யாருக்குமே இல்லை. அதிமுக எளியவர்கள் இயக்கம், தொண்டர்கள் இயக்கம்ங்க. சொல்ற மாதிரி எல்லாம் பொய் பிரச்சாரத்தில் யாரும் நம்பதில்லை இல்ல. நீங்க வியூகம் என்பதை பொறுத்திருந்து பாருங்க. எடப்பாடியார் தலைமையில் அனைத்து மக்களும் ஒன்று திரளுவாங்க. 40 அதிமுக வென்றே காட்டுங்க. இந்திய திருநாளுடைய தலையெழுத்தை அதிமுக நிர்ணயிக்குங்க. தமிழ்நாடுடைய அனைத்து வாழ்வாதார பிரச்சனை குறித்தும் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பும். உண்மை சொன்ன பிரதமர் யார் என்று தீர்மானிக்கும் சக்தியாகவே அதிமுக உருவெடுக்குங்க. பிரதமரை தீர்மானிக்கும் அதிமுக ஜேவிசி முடிச்சுங்க. அதாவது எனக்கு பிபிலாம் ஒன்றும் கிடையாதுண்ணே, கலையண்ண நல்லாதான் இருக்கேன் நானு. இன்னைக்கு அதிமுக 2024 தேர்தலில் 3வது இடத்திற்கு தள்ளப்படும், பல இடங்கள்ல 3வது இடத்திற்கு தள்ளப்படும். இதுதான் யதார்த்த உண்மை. 2வது இடத்துக்கு தேசிய ஜனநாயக கேட்கிறீங்க. நோட்டாவா நாங்க தேசிய ஜனநாயக இதுதான் உங்களுக்கு சொன்னேன் நானு. பாத்தீங்களா நீங்க எவ்வளவு வார்த்தைகளை அசிங்கமா பேசுறீங்க. உங்களை மக்கள் புரிந்து கொள்வாங்க. நீங்க தான் கெட்ட வார்த்தை பேசுறீங்க. நான் கெட்ட வார்த்தை இது வரைக்கும் ஒண்ணுமே நான் சொல்லல. கெட்ட வார்த்தையை பேசவே மாட்டேங்க. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. தெரியல, நீங்க இந்த கெட்ட வார்த்தை எல்லாம் யூஸ் பண்றீங்களா? நீங்க என்கரேஜ் பண்ணல. கலை இல்ல வார்த்தையில வார்த்தையில கவனமா இருங்க. நான் இன்றைக்கு 20 லட்சம் 30 லட்சம் மக்கள் பாக்குறாங்க. தவறான வார்த்தை. ஜேவிசி பாருங்க, நீங்க என்னோட நண்பர். இது பாருங்க, நீங்க என் பேச நீங்க பேசாதீங்க. நீங்க என் பேச என் பேச நீங்க பேசாதீங்க. என் பேச நீங்க பேசாதீங்க. கிளியர் கட்டா நான் சொல்றேங்க. 2வது இடமா 1வது இடமாலாம் தெரியாதுங்க. தேசிய நான் சொன்னது நரேந்திர மோடி அவர்களுக்கு 31% 35% அப்ரூவல் ரேட்டிங் இருக்குன்னு சொன்னேன் நான். ஓகே, அது எந்த அளவுக்கு வாக்கு சதவீதமா மாறும், எவ்வளவு இடங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி வெல்லும், அதனுடைய தோழமை கட்சிகள் ஜெயிக்கும், அதெல்லாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் ஒன்று தெளிவான விஷயத்தை நான் கூறுகிறேன், அஇஅதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படும். கலை முடிச்சுங்க. கலை இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கலை ஒரே ஒரு கலை முடிச்சுங்க. எழுதி கலை அது அப்படி நடக்கல. என்ன மீசை எடுத்துக்கு வருவேன் சொல்ல முடியாது. நீங்க என்ன உங்களுக்கு மீசை இல்லை ஏற்கனவே. நான் சொல்றேன் அப்படி நடந்துச்சுன்னா நான் மீசை எடுத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க கூட்டணி அமையுமாங்கிற பிரச்சனை இருக்குங்க தமிழ்நாட்டில். அதிமுக கூட்டணி எப்படி அமைய போகுதுங்கிற கொஸ்டின் இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த கட்சிகள் பாமக ஒரு கிளியர் கட்டா பாஜக இருக்கிறாங்க. ஓபிஎஸ் தினகரன் இருப்பாங்க, அது வேற விஷயம், அவங்களுக்கு வேற வாய்ப்பே இல்லை. அவங்க கட்சியில் குச்சிகள்லாம் அங்கே போய் இருக்கட்டும். ஆனால் நீங்கள் நிச்சயமாக நான் சொல்கிறேன், மற்ற கட்சிகள்லாம் முன்னாடி 2 சாய்ஸ் இருக்குங்க. ஒன்று பாஜகவோட போகணும், இல்லாட்டி அதிமுக போகணும். பாஜகவோட போனால் அவங்க 2 சாய்ஸ் இருக்குது, டெபாசிட் கிடைக்குமா இல்லையாங்கிறது. அதிமுகவோட போனால் வெற்றியா தோல்வியாங்கிற 2 சாய்ஸ். அவங்க எதை முடிவு பண்ணுவாங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. சிறுபான்மையினர் எங்க மதுரையில் நடந்த எஸ்டிபிஐ மாநாடு பார்த்த பிறகு சிறுபான்மையினர் அதிமுக இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. நீங்க பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆன்சரபிள்
எடப்பாடி பழனிசாமி அணி ஒரே ஒரு இடத்துல தமிழ்நாட்டுல டெபாசிட் வாங்கிடுச்சுன்னா நீங்க சொல்றதுக்கு நான் கட்டுப்படுறேன். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கலாம். 2024 தேர்தல் அதிமுகவுக்கு எம்பிக்களை கொடுக்க போகிறதா இல்ல அதிமுகவுடைய வாக்கு சதத்தை காட்டப் போகிறதா பொறுத்திருந்து பார்க்கலாம். விவாதத்தில் போகின்ற சிறப்பு அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியோட.